தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. திமுகவிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை குறிப்பிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே திமுக அரசை கடுமையாக விமர்சிச்சும் வந்துட்டு இருக்காரு. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். அதிமுக தலைமையிலாக இருக்கக்கூடிய பாஜக, அமமுக, பாமக, தமாக போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதிமுக, பாஜக சார்பில் 2 கட்சி தலைவர்களும் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து பேசி வருகின்றனர். அந்த வகையில் இதுவரை திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டை என பேசி வந்த ஸ்டாலின் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயந்து போய் ஸ்டாலின், உதயநிதி ஆகிய இருவரும் இப்போது நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியை தாக்குகின்றனர் அப்படின்னு அரசியல் வட்டாரம் மற்றும் அதிமுக தரப்பினரிடையே பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த மார்ச் மாதத்துல ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது அவர் ஆலந்தூர் தொகுதி அதிமுகவின் கோட்டை, நான் வரும்போது தன்னுடைய வாகனம் தண்ணீரில் படகு நீந்தி வருவது போல் மக்கள் கூட்டத்தின் இடையில் என்னுடைய வாகனம் நீந்தி வந்தது, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி சொல்வார்கள். வரக்கூடிய எலெக்ஷன்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களே சாட்சி அப்படின்னும் பேசியிருக்காரு. மேலும் மயிலாப்பூரில் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். நான் பேசியதில் ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது. என் பேச்சுக்கு 3 அமைச்சர்கள் ஏதேதோ வகையில பதில் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் சொன்ன கருத்திற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஸ்டாலின் தொடர்ந்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசி வந்தார். நாங்கள் 4 நாட்கள் மட்டும் பேசினோம். முதல் நாள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வந்தார்கள். பேசினோம். உடனே எத்தனை இடங்கள் என்று அப்போதே அறிவித்த கட்சி எங்கள் அதிமுக அப்படின்னு கூறியிருக்காரு. மேலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றன. ஒரு கட்சியின் மூத்த தலைவர் திமுக தலைமையுடன் பேசிவிட்டு வந்து அழுது கொண்டே சிரிக்கிறோம் என்று பேட்டியளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் திமுக தலைமையேற்று இருக்கிறது. மேலும் ஸ்டாலினின் சகோதரி கனிமொழிக்கு மாநில அரசியலில் நுழைய அவர் வாய்ப்பை மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மேலும் திமுக ஊழலில் வேரூன்றி இருக்கிறது. திமுக தன்னுடைய பொய் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு இபிஎஸ் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. சமூக ஊடகங்கள்ல பரவி வரக்கூடிய ஆடியோ கிளிப்பை சுட்டிக்காட்டிய அவர் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கை சுட்டிக்காட்டி திமுக மெல்லிய காற்றை பயன்படுத்தி மோசடி செய்த கட்சி அப்படின்னு கூறியிருக்காரு. அது மட்டுமல்ல, விசிகவிற்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் அந்த கட்சி இதுவரை அதிருப்தியில் இருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியில் எந்த வேட்பாளருக்கு எந்த தொகுதியை ஒதுக்குவது என்று அக்கட்சி குழம்பி போய் உள்ளது. இந்த நிலையில ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் ஊடகங்கள்ல எங்கள் கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி என்று செய்தி வெளியிடுவார். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் என்று பெருமை பேசுவார். அப்படி 10 ஆண்டுகள் உங்கள் கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு தொகுதியை குறைத்து கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாலியல், கொலை, கொள்ளை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் பேசவே இல்லை. வாயை திறக்காமல் மௌனம் காத்தார்கள். உங்கள் ஆட்சிக்கு துணையாக நின்றார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில் நாட்டில் நடைபெற்ற மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கூட அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. அப்படி இருந்தும் உங்களோட பயணிச்சவர்களுக்கு ஒரு இடம் குறைத்து கொடுத்துள்ளீர்கள் அப்படின்னு விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். மேலும் திமுகவுடன் அண்மையில் போய் சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் கொடுத்தார்கள். இதுதான் திமுக. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்போம், முடிந்துவிட்டால் அந்தந்த கட்சி அவரவர்களின் கொள்கையில் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்கள் கூட்டணி தர்மம். இந்த திமுக ஆட்சியில் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற ஊழலை ஆதாரத்தோடு கண்டுபிடித்து டிஜிபிக்கு 3 முறை அறிக்கை அனுப்பினார்கள். இதுவரை எஃப்ஐஆர் போடவில்லை. நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் இன்னும் வாய்தா வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் செய்வதில் மன்னர்கள். நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் பணி நியமன ஊழல் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. அதிமுக ஆட்சியில் தோண்டி எடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கெல்லாமே ஒரு தீர்வு அதிமுக ஆட்சி
ஆட்சியில் தோண்டி எடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்குள் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது அது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு பொறுப்பு மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசே. சட்டமன்றத்தில் இதை பற்றி அதிமுக உறுப்பினர்கள் பலமுறை எடுத்து கூறினோம். ஆனால் எவரும் இதற்கு செவிசாய்க்கவில்லை. எங்கு பார்த்தாலும் போதை பல வடிவத்தில் விற்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏனென்றால் விற்பதே திமுகவினர்தான். போதை ஆசாமிகளால் தான் மக்கள் நடமாட முடியல. சிறுமி முதல் பாட்டி வரை யாரையும் விட்டு வைப்பதில்லை. தங்க விலை நிலவரம் போல கொலை நிலவரம் தினமும் வருகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். போதைப் பொருள் நடமாட்டம் திமுக ஆதரவோடு நடைபெறுகிறது என்று தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கு. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு தடைகள் உள்ளன. இந்த ஆட்சியின் சாதனை என்பது போட்டோ ஷூட் மட்டுமே, நடைமுறை செயல்பாடு இல்லை. முதல்வர் அறிக்கைகள் வெளியிடுவது தவிர செயல்பாட்டில் ஒன்றுமில்லை. இதனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களையும், தமிழ்நாட்டிற்கு தற்போதைய நிலைமைக்கு எந்த ஆட்சி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்பதனையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.